சோகமெதும் சுமையே இல்லை, சுகங்கள் கூட சுகமே இல்லை. ஆதரவை தந்தால் கூட அதையும் இங்கு அறிந்தாயில்லை. வந்ததுண்டு போனதுண்டு உன் கணக்கில் ரெண்டும் ஒன்று. வரவும் உண்டு செலவும் உண்டு, உன் கணக்கில் வரவே உண்டு. ஊரெங்கள் பிள்ளை என்று இன்று சொல்லக்கூடும். உலகம் உந்தன் சொந்தம் என்று உந்தன் உள்ளம் பாடும். நீ யாரோ அன்பே அமுதே. உன்னை பெற்றவர்களிடம் எப்படி நீ நடந்து கொள்கிறாயோ அப்படியே உன் பிள்ளைகளும் உன்னிடம் நடக்கும் என்பதுதான் விதி. இந்த உலகத்தில் நீ யாரையும் நேசிக்கலாம், உன்னை நேசிக்காதவரையும் நீ நேசிக்கலாம். ஆனால் நீ நேசிக்க மறந்தாலும் என் நேரமும் உன்னை மட்டுமே நேசிப்பவள், உன்னை மட்டுமே யோசிப்பவள் உன் அன்னை. தாய் தந்தையரின் மனதை காயப்படுத்திவிட்டு நீ எத்தனை நற்செயல்கள் செய்தாலும் அது ஓட்டை பானையில் தண்ணீர் பிடிப்பதற்கு சமமாகும். தன் மகளை மகாராணி போல வளர்க்கும் அப்பாக்களுக்கு தெரிவதில்லை தன் மனைவியும் இன்னொருவரின் மகாராணிதான் என்று. முயற்சியை எப்போதும் கைவிடாதீர்கள். இன்றைய நாள் கடினமாக இருக்கலாம், நாளைய நாள் மிக கடினமாக கூட இருக்கலாம். ஆனால் நாளை மறுநாள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் புதியதொரு விடியலாக மாறும். நல்லா வாழ்ந்தால் 10 பேர் பொறாமைப்படுவான், கஷ்டப்பட்டால் 10 பேர் ஏளனமாக பேசுவான். எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். தன்னிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன் குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவனே சிறந்த மனிதன். உலகமே உன்னை குறை சொன்னாலும் ஊரே உன்னை எதிர்த்து நின்றாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும். எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியமில்லை. உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம், உறவுகளிடம் பேச விடாமல் விலகி வைப்பதும் பணம், உறவுகளை தீர்மானிப்பதும் பணம். ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு, மாறுதல் என்பது உன் காயத்திற்கு நிரந்தர தீர்வு. எப்பொழுதும் ஆறுதல் தேடாதே, மாறுதல் தேடு. வாழ்க்கையில் விட்ட இடத்தை விரட்டி பிடித்து தக்க வைத்துக் கொள்வது ஒன்றும் எளிதான காரியம் அல்ல. அதற்கு ஒரு தைரியம் வேண்டும். நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் சரியாக அமைவதில்லை. ஆனால் முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகிறார்கள். செய்யும் குற்றத்திற்கு அவ்வப்போதே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் தண்டனை கடுமையாகி கொண்டிருக்கிறது என அர்த்தம். சிந்தித்து செயல்படுங்கள். ஒரு அளவிற்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழக்கின்றோம் என்று அர்த்தம். எதுவும் தாமதமாகிவிடவில்லை. இந்த இடத்தில் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். ஊருக்காக வேஷம் போட ஆரம்பித்தால் தனக்கான வாழ்க்கையை வாழவே முடியாது இறுதி வரை. தைரியமாக அடுத்த நகர்வை நோக்கி அடி எடுத்து வையுங்கள். ஏதோ ஒரு வெளிச்சம் நிச்சயம் வழிகாட்டும். எது சரி என்று உங்கள் இதயத்திற்கு தோன்றுகிறதோ அதை செய்யுங்கள். ஏனெனில் எப்படி இருந்தாலும் நீங்கள் விமர்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒன்றை செய்தாலும் பழிக்கப்படுவீர்கள். அதை செய்யாவிட்டாலும் வலிக்கப்படுவீர்கள்.